சரி, இப்போ பொங்கல் தொகுப்பு எனக்கு தெரியும் நீங்கள் அதுக்கு தான் வருவீங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொல்ல மாதிரி இது வரைக்கும் நாங்கள் 2 லான்ச் பண்ணது சிறப்பு பொங்கல் தொகுப்பு. அந்த 3 வகையான அது கூட்டுறவுத்துறை வாயிலாகவும் அதே மாதிரி அமுதத்தில் கிறிஸ்மஸ்க்கான பொங்கல் தொகுப்பு லான்ச் பண்ணோம். நீங்கள் கேட்குறது நம்ம முதலமைச்சர் அறிவிக்கக்கூடிய பொங்கல் தொகுப்பு. அது வரும் வாரத்தில் அதற்கான அறிவிப்பு முதலமைச்சர் வெளியிடுவார். அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் எங்கள் துறை சார்ந்ததோ அதே மாதிரி வேளாண்மை துறையோட இணைந்து கரும்பை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை துறையோடு இணைந்து தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இப்போ டோட்டலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் 37,000 அளவுக்கு நியாய விலை கடைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. நான் எப்போவுமே சொல்லுவேங்க, கூட்டுறவு மற்றும் உணவு வந்து 2 கண்கள். நம்மளோட உணவு பாதுகாப்பு முதலமைச்சர் சொல்கிற மாதிரி உணவு ஏதோ நம்ம கொடுக்கறது மட்டுமல்ல, நியாய விலை கடைகளை உணவு பாதுகாக்க நோக்கி நம்ம தமிழ்நாடு நகர்ந்து கொண்டு இருக்கு. ஏனென்றால் தமிழ்நாட்டில் தான் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தில் ஒன்றிய அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டத்தையும் முழுமையாக செயல்படுத்துகிறோம். அதற்கு மேலாக இன்னொரு 1.14 கோடி அந்த திட்டத்தில் பயன்படுறாங்க. அதற்கு மேலாக 1.04 கோடி மக்களுக்கு நம்ம கூடுதலாக இலவசமாக அரிசி அதே மாதிரி 1 kg பருப்பு சர்க்கரை போன்றவையெல்லாம் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜென்ரலாக இந்த உணவு பாதுகாப்பு துறையில் இந்த ஸ்பெஷல் பிடிஎஸ்ங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ தொடர்ந்து நமக்கு 2.25 கோடி நியாய விலை கார்டுகள் இருக்குது. இந்த கடந்த சில மாதங்களில் புதிதாக 1.54 கோடி புதிய கார்டுகளும் வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த பணியை கண்காணித்து வருகிறோம். இந்த தற்பொழுது ஏற்பட்ட வெள்ளத்தில் சில கடைகள் பாதிப்பு ஏற்பட்டது. அதையும் உடனடியாக அதற்கு தேவையான இது பண்ணணும். உணவை பொறுத்த வரைக்கும் அரிசியை பொறுத்த வரைக்கும் தேவையான அரிசி அதற்கு 2-3 மாதத்துக்கு தேவையான அரிசி அதே மாதிரி பருப்பு போன்றவை எல்லாமே தயார் நிலையில் நம்ம கையிருக்குள்ள. இந்த ஆட்சி வந்த அப்புறம் எல்லாமே கூடுதல் திட்டங்கள் அதிகமாக பண்ணிட்டு இருக்கேன். இந்த பொங்கல் தொகுப்பில் கூடுதல் பொருள் எதனா வரப்போகுதா? இல்லை, அது பூராவுமே கொள்கை ரீதியான முடிவு. ஏற்கனவே அமைச்சரே சொல்லியிருக்காங்க. சிலது முதலமைச்சர் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளை நாங்கள் முன்கூட்டியே அறிவிக்கக்கூடாது. அது முதலமைச்சரோட அறிவிப்பு காத்திருக்கலாம். டெஃபினட்டாக பொங்கல் வரத்துக்கு இன்னும் இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் 21 தான் ஆகுதுங்க. அதற்கு தேவையான என்ன அறிவிப்படுதோ அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தமிழ்நாடு இல்லை. ஜென்ரலாங்க நான் இன்னொன்று சொல்கிறேங்க, பச்சரிசி புழுங்கரிசியில் நம்ம விருப்பம் பச்சரிசிங்க. பட் இப்போ மருத்துவர் கூட இருக்கோம் நாங்கள். பட் ஜென்ரலாக சொல்கிறது புழுங்கல் அரிசி உடலுக்கு நல்லது. பட் அதே நேரத்தில் பச்சரிசி தேவையான 30-70 30 விழுக்காடு பச்சரிசி பல இடத்துல புழுங்கரிசி தான் கேட்குறாங்க. ஸோ பச்சரிசி எந்தெந்த ஏரியாவில் இருக்கோ அதற்கு தேவையான பச்சரிசியும் ரெகுலராக நமக்கு கொண்டு இருக்கு. ஸோ அந்த பச்சரிசியும் தட்டுப்பாடின்றி வழங்குவதற்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். அதற்கு எங்கேயாவது வந்தால் உடனடியாக அதையும் சீர் செய்வதற்கு இல்லை, அது டெஃபினட்டாக நான் என்கொயர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருந்தால் அதை சரி செய்வதற்கும் நம்ம இது பண்ணுறோம். பட் ஜென்ரல் பேட்டர்ன் பார்க்கும்பொழுது பெரும்பாலானோர் புழுங்கரிசி விரும்புகிறாங்க. அதே நேரத்தில் பொங்கல் போன்ற நேரத்தில் பச்சரிசி விரும்புவாங்க. சில ஏரியாங்க நகர்ப்புறங்களில் பச்சரிசி விரும்புகிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியுங்க, நமக்கு கோதுமையை பொறுத்தவரை முதலமைச்சர் சொல்லி நாங்கள் ஒன்றிய அரசை சந்தித்த பிறகு 7,100 மெட்ரிக் டனுக்கு பதிலாக இன்றைக்கி 17,100 மெட்ரிக் டன் கொடுக்குறாங்க. நம்ம நம்மளுக்கு 3.63 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி தேவைப்படுறது. அதையும் நம்ம ரெகுலராக சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி ரெகுலராக எல்லாமே அதே மாதிரி ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். ஸோ எல்லாமே நல்ல முறையில் போயிட்டுருக்கு. டெஃபினட்டாக உங்களோட கருத்துக்கள் இது பண்ணும். கூட்டுறவுத்துறையை பற்றியும் நான் சொல்ல கடமைப்பட்டது என்னங்க, அது ஒரு மிகப்பெரிய துறை. அதில் இதுவரைக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் பல்வகையான கடன் 16,500 கோடி கடன் நம்ம வேளாண் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இலக்கை அதை முழுமையாக எழுதுவதற்கு தயார் நிலையில் இருக்கும். தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். பல வகையான 25 வகையான கடன்கள் கொடுக்குறோம். ஸோ அதுவும் சிறப்பாக நடக்கிறது. பட் டெஃபினெட்லி இவ்வளோ பெரிய நிர்வாகம் நடக்கும்போது சில சவால்கள் இருக்கும். அந்த சவால்களையும் மறைக்கவோ செய்யாமல் அதற்கும் திருத்துவதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். தேங்க்யூ. இல்லை, அது அந்த மாவட்ட லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. மிக விரைவில் அது செய்யப்படும்.